ஓபிஎஸ் விஜய் கூட என்ன பேசினாரு? விஜய்க்கும் இவருக்கும் நடுவுல கூட்டணி அப்படிங்கிறது உறுதிப்பட தெரிய வந்துடுச்சா? உறுதியா? அப்படிங்கிற பல சந்தேகம் எல்லார் மத்தியிலும் போயிட்டு இருக்கு. கடந்த 2 நாட்களா நயினா நாகேந்திரன் எனக்கு கரெக்டான கால்ஸ்க்கு ரெஸ்பாண்ட் பண்ணல. என்னை கரெக்டா பேச வைக்கல. நான் கொடுத்த மெசேஜஸ்க்கோ, லெட்டர்ஸ்க்கோ எதுக்குமே ரெஸ்பாண்ட் பண்ணல அப்படிங்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டை பன்னீர்செல்வம் அவர்கள் நயினார் மேல வச்சிருந்தாரு. இதெல்லாம் நான் பார்த்திருந்தா நான் பண்ணியிருக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லி பகிரங்கமா போய் சொல்லியிருக்காரோ அப்படின்னு நினைக்கும் போது கரெக்டா ஆதாரத்தோட இங்க பாருங்க நான் பண்ண மெசேஜஸ் அப்படின்னு கூட ஓபிஎஸ் அவர்கள் வெளியிட்டிருக்காரு. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள், பல நோட்டீஸ் பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் என்ன ஆகுது அப்படின்னா ஊடகங்கள்ல அதிகமா பேசப்பட்டு இருக்கு. ஸோ இப்போ இன்னும் கொஞ்சம் மாத காலங்கள் தான் இருக்கு. இதுக்குள்ள கூட்டணி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு பாண்ட் அப்படிங்கிறது ஷுவரா வேணும் இல்லையா? ஸோ திமுக அவங்களுக்கு அவசியமா அப்படின்னு கூட தெரியாது. மக்கள் நீதி மையத்தினுடைய கமல்ஹாசனை கூப்பிட்டு எம்பி சீட் கொடுத்து நீங்க வேணும் அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. ஸோ மீதம் இருக்கிற கட்சிகள் குட்டி குட்டியா இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளுக்கான ஒரு கூட்டணி பலமா இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஆதங்கம், அவங்களுடைய சப்போர்ட், அவங்களுடைய என்னவா இருந்தாலும் நம்மளுக்கு இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில திமுகவினர் தெளிவா கூட்டணி பக்கம் அதிக அளவுல செவி சாச்சிட்டு இருக்காங்க. இதே விஷயம் அதிமுக பாஜக கூட்டணி என்ன பண்றாங்க அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வியாகவும் இருக்குங்க. சோ விஜய் கூட அவர் என்ன பேசியிருப்பாரு அப்படிங்கறத லாஸ்டா பேசுவோம். சோ இப்ப பாஜகவும் அதிமுகவும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? பன்னீர்செல்வம் யாரு, அவருடைய செல்வாக்கு என்ன, அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கறது கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உட்கட்சி மோதல், உட்கட்சி பிரச்சனைக்கு நான் வரல அப்படின்னு சொல்லி அமித்ஷா என்னதான் லைக்கா அப்படியே எஸ்கேப் ஆகி போனாலும் இபிஎஸ்ஆ ஓபிஎஸ்ஆ அப்படின்னு வரும்போது இவங்களுடைய ப்ரையாரிட்டி இபிஎஸ் தான். பட் ஓபிஎஸும் முக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? சோ இவங்க எங்க எப்படி இந்த விஷயத்த மிஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான் யாருக்குமே புரியாம இருக்கு. சோ பன்னீர்செல்வம் பல வாட்டி அமித்ஷாவையும் மோடி அவர்களையும் மீட் பண்ணணும், பேசணும் அப்படின்னு சொல்லி நிறைய தடவை ட்ரை பண்ணாரு. ஒரு வாட்டி 2 வாட்டி கிடையாது, எக்கச்சக்க டைம் ட்ரை பண்ணியிருக்காரு. பட் அந்த இடத்துல எடப்பாடியினுடைய பேச்சு அதிகமா இருந்த காரணத்தினால அவரை பார்க்க கூட மறுத்திருக்காங்க மேலிடம். சோ இந்த விஷயம் அவருக்கு எப்படி இருக்கும்? ஒண்ணுமே இல்லாத குட்டி குட்டி கட்சிகளா இருக்கிறவங்க கூட மோடி அவர்களை மீட் பண்ண முடியும், சாதாரண சாமானிய மக்களா இருக்கிறவங்க கூட மீட் பண்ண முடியும் அப்படின்னா ஏன்னா பார்க்க கூடாது அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் அவருக்கு இருக்குமா இருக்காதா? அதிமுக இந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சியை எட்டி இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ஓபிஎஸ் பங்கு மிக அதிக அளவுல அதுல இருக்கு. கரெக்டா? சோ இவர் இருக்கும் போது இவரும் சரி ஓகே நம்மளும் எவ்வளவு நாள் தான் மௌனம் காத்துக்கிட்டே இருக்கிறது, நம்மளும் பிளாஸ்ட் பண்ணிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு மீடியா முன்னாடி நான் இதெல்லாம் பண்ணேன், நான் இதெல்லாம் செஞ்சிருக்கேன், எனக்காக பாஜக ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு சொல்லி இப்ப குறையா சொல்லி கூச்சிட்டு இருக்காரு. என்டிஏ கூட்டணியில இருந்து நான் விலகிறேன் அப்படிங்கறத தெளிவுபட அவர் சொல்லிட்டாரு. சோ இந்த விஷயம் எல்லாருக்கும் எப்படி ஆகுது அப்படின்னா அவருடைய செல்வாக்கு தெரியும் தானே, அவர் தனியாவே என்ன பண்ணாரு, நான் தனிச்சு நிக்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ராமநாதபுரத்துல நிக்கிறாரு. அவ்வளவு ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிக்கல செகண்ட் பிளேஸ் வராரு. 3.5 லட்சத்துக்கிட்ட அவர் ஓட்டு எடுக்கிறாரு. நவாஸ்கனி எம்பியா ஃபர்ஸ்ட் வராரு ராமநாதபுரத்துல. அண்ட் 2வதா ஓபிஎஸ் அவர்கள் வராரு. அதிமுக தான் பெருசுப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய திமுகவுக்கு அப்புறம் அதிமுக தான், அதிமுகவுக்கு அப்புறம் திமுக தான் அப்படின்னு 2 பெரிய கட்சிகள் இருக்கும்போது 1.5 கோடி உறுப்பினர் அளவு இருக்கும்போது இவங்க என்ன ஆகுறாங்க அப்படின்னா 2வது இடத்துல வந்திருக்கணும். ஆனா ஓபிஎஸ் 2வது இடத்துல 3வது இடத்துல மட்டும்தான் அதிமுக போகுது. பன்னீர்செல்வம் அப்படிங்கிற ஒரு பேரை வச்சே நிறைய கன்ஃபியூஷன்ஸ் குளறுபடி எல்லாம் கொடுத்து அவர் தென் மாவட்டங்கள்லாம் அவர் மாஸ் கிடையாதுப்பா அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு எடப்பாடியாரும் நிறைய அது உள்ள பண்ணிருக்காங்க அப்படிங்கறதும் சொல்றாங்க. ஆனாலும் ஓபிஎஸ் அங்க நின்னு பலாப்பழம் நினைக்கிறேன் அந்த சின்னத்துல நின்று சூப்பரா வெற்றி கிடையாது, பட் அவருக்கு ஒரு பெரிய மாசான ஒரு வெற்றின்னு தான் வச்சுக்கோங்களேன். அவரோட செல்வாக்கு என்னங்கிறத அவர் அங்க நின்று ப்ரூவ் பண்ணாரு. கரெக்டா? சோ என்னதான் 1000 முரண்பாடுகள் இருந்திருந்தாலும் நான் யாருங்கிறத ப்ரூவ் பண்ணி இன்னைக்கு நான் வெத்து பீஸ்லாம் கிடையாது, எனக்கு பின்னாடியும் நிறைய மாஸ் இருக்கு அப்படிங்கறது ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு. சோ இப்போ சமீபத்துல ஒரு 2 நாள்ல 3 வாட்டி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை போய் பார்த்துட்டு வந்துட்டாரு அப்படிங்கிறது ஒரு கூடுதல் விவரமா இருக்கு. இவர் ஒரு வேலை அங்க போயிடுவாரா, இல்ல கூட்டணியில போய் இணைஞ்சிருவாரா அப்படிங்கிற ஒரு பயம் இப்ப என்ன ஆகுது, பாஜகவுக்கு ஒரு தலைவலியாவே மாற ஆரம்பிச்சிருச்சு. டிடிவி தினகரன் கூட என்ன சொல்றாரு, கூட்டணியில இவர் எவ்வளவு முக்கியமான ஆள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும், அவரை மிஸ் பண்ணிட்டு இப்ப என்டிஏ கூட்டணி என்ன பண்ண போறோம், பாஜக தலைமை ஆகட்டும் எல்லாரும் சேர்ந்து எப்படியாவது திரும்பவும் ஓபிஎஸ் கூட பேசி அவரை இங்க வர வைக்கணும், அவர் வந்தா மட்டும்தான் நல்லா இருக்கும், அவரை சும்மாலாம் விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவருமே சில ரொம்ப கம்பல்ஷன்ஸுமே இவருமே வைக்கிறாரு. பிகாஸ் அவர் முக்கியன்றது தெரியும் இல்லையா? தென் மாவட்டங்கள்ல யார் கூட அவர் சேர்ந்தாலும் அங்க இருக்கிற ஒரு மாசான ஒரு அட்டென்ஷன் கன்ஃபார்மா எந்த கட்சிக்கா இருந்தாலும் ஃபேவர் காமிக்கும். சோ நம்மளுக்கு தெரிஞ்சு அவர் இழக்கக்கூடாது, எடப்பாடியை மட்டும் நம்மளால வேலைக்கு ஆகாது அப்படிங்கறத பாஜக உணரணும் அப்படிங்கறதுனாலவே டிடிவி தினகரனும் இந்த விஷயத்தை தெளிவுபட சொல்லிட்டு இருக்காரு.
சரி இவர் மட்டும் தானா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, முக்குளத்தோர் எல்லாருக்குமே கோவம் வர ஆரம்பிச்சிருச்சு. பன்னீர்செல்வம் நம்மளுடைய ஆளு, நம்ம சமூகத்தை சேர்ந்தவரு. இவரு வந்து இவங்க எல்லாரும் சேர்ந்து இழிவா ட்ரீட் பண்றாங்க அப்படின்னா நம்ம விட்டுருவோமா? இனிமே தென் மாவட்டங்கள், டெல்டா சைட்ல எல்லாம் வந்து மீதம் இருக்கிற கட்சிகள் எதுவுமே வரக்கூடாது. இவர் எங்க நிக்கிறாரோ அங்கதான் நம்ம ஓட்டு போடணும். நம்ம ஆளை வந்து நம்ம எங்கேயும் விட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முக்குளத்தோர் இனம் என்ன ஆகுது? அவங்களும் கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கும் டென்ஷன் ஆகுது. சோ இந்த மாதிரி ஒரு கான்ஸ்டிடியூஷன்ல இவ்வளவு ஆட்கள் இருக்காங்க அப்படிங்கறதின் படிதான் நீங்க வந்து முக்கியமான ஆட்கள் யாரு, அந்த தொகுதியில யாரு நிக்கணும் அப்படிங்கறத டிசைட் பண்றீங்க. அப்போ இவரை மீறி வேற யார் அந்த இடத்துல நிக்க வச்சு நீங்க ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற கூடுதல் கேள்வியும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு ரொம்ப ரொம்ப அழுத்தத்தையும் கொடுக்குது. சோ ஓபிஎஸ் இதை பொறுத்த வரைக்கும் கெத்து காமிச்சிட்டாருன்னு தான் சொல்லணும். சோ இத்தனை நாள் வந்து அமைதியா ஓபிஎஸ் ஓபிஎஸ் சொல்லிட்டு இருந்த நம்ம இவர் இந்த கூட்டணியில தான் வெளியேறேன், இதுக்கப்புறம் வந்து எனக்கு மரியாதை இல்லை அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சதுக்கு அப்புறம், அவர் பேசுனதுக்கு அப்புறம் அது வந்து என்ன ஆகுது, மாஸ் ஃபயரா இப்ப எல்லாராலையுமே பேசப்பட்டு ஓபிஎஸ் இங்க போவார் அங்க போவார், அவருடைய ஃபுல் டேட்டா ஹிஸ்டரியை வந்து தோண்டி தோண்டி எடுத்து எல்லாரும் பேச ஆரம்பிச்சாச்சு. சோ இவர் வந்து என்ன ஆகுது, பாஜகவை இப்ப வந்து நீங்க என்னையா பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் அளவுக்கும் இவரை போய் விட்டீங்களேன்னு சொல்லும் அளவுக்கு மாறினதுனால ஓபிஎஸ் கெத்து இப்ப பாஜக வெத்தா தலைவலியோட தான் இருக்காங்க. அண்ட் எல்லாரும் சேர்ந்து இருக்கும் போது இப்ப ஓபிஎஸ் கிட்ட அவங்களுடைய நண்பர்கள் ஆனாலும் அவங்க கூட இருக்கிற சக ஆட்கள் எல்லாரும் வந்து கேக்குறாங்களாம், சார் என்ன சார் ஆச்சு, நீங்க உண்மையாவே வந்து போறீங்களா திமுக கூட கூட்டணியா, 2 நாள்ல 3 வாட்டி எல்லாம் பாத்துட்டு வந்துட்டீங்களாமே அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்ற ஒரு விஷயம், நான் நட்பின் ரீதியில போய் பார்த்தேன், அவர் நம்மளுடைய முதலமைச்சர் அப்படிங்கிறதுனால நான் போய் பார்த்துட்டு வந்தேனே தவிர அதை தாண்டி ஒன்றும் பெரிய விஷயங்கள்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம வந்து அப்படியே இயற்கைக்கே தெரியும், திமுக அதிமுக தான் வந்து பிரதான எதிர்கட்சிகள். திமுக இருந்தா அதுக்கு அதிமுக தான் இருக்கும், அதிமுக இருந்தா திமுக தான் இருக்கும். சோ இந்த மாதிரி இருக்கும்போது அதிமுக உருவானத காலத்துல இருந்து வந்து நான் அவ்வளோ ஹெல்ப் பண்ணி அந்த அவ்வளவு தூரத்துக்கு நான் வளர்ச்சி கொடுத்துருக்கேன். சோ நான் போயிட்டு திமுகவில் இணைஞ்சேன்னா நல்லாவா இருக்கும், அது இல்லாம அதிமுகவே அழிஞ்ச மாதிரி ஆயிடும். எனக்கு அதிமுக அந்த அதிமுகவுடைய சின்னம் அப்படின்னு முழுக்க முழுக்க எனக்கு அதுதான் தேவை அப்படிங்கிறதுல ஓபிஎஸ் ரொம்ப கான்சன்ட்ரேட்டடா இருக்காரு. அது மட்டும் இல்லாம நான் வந்து இப்போ இங்க வருவேனா அங்க வருவேனா அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்கல்ல, இது வந்து மீதம் இருக்கிற கட்சிகளுக்கு ஒரு தூண்டுகோல். லைக் விஜய்க்கு அவர் சொல்ற விஷயமாவும் இருக்கலாம். விஜய் அவர்கள் இன்னும் வந்து நான் மட்டும் நின்னா போதும், நான் தனிச்சு நின்று நான் வந்து வரேன் அப்படிங்கிறத தாண்டி கூட்டணி கட்சிகளை அழைச்சி அவங்களுக்கான ஒரு இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் அவங்களுடைய எல்லா விஷயங்களையும் பார்த்து அவங்கள அரவணைச்சு கொண்டு வந்தாரு அப்படின்னா சூப்பரா இருக்கும். இப்போ ஓபிஎஸ் வந்து தெளிவுபட திமுக பக்கம் போறது இல்ல, அதிமுக என்டிஏ கூட்டணியில இருந்து நான் வெளில வரேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காப்ல. சோ இப்ப இவருடைய ஒரே ஆப்ஷன் என்ன, விஜய் அவர்கள் விஜய் கூட கூட்டிட்டு போயிட்டு, சார் நான் வந்து சிஎம்மா இருக்கேன் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா நீங்க வந்து டெப்டி சிஎம்மா இருந்துக்கோங்க, நம்ம 2 பேரும் சூப்பரா செய்வோம் அப்படின்னு சொல்லி ஆட்களை வச்சு நேரா இறங்கி வந்து அவர் பேசினாரு அப்படின்னா வெற்றி நிச்சயம். ஆனா எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும் அப்படிங்கிற மாதிரி அவர் உட்கார்ந்துட்டு இருந்தாருன்னா இருக்கிற வாய்ப்புகளும் தவற விடப்படும், அது போய்கிட்டே தான் இருக்கும். சோ இவ்வளவு நாள் ஓபிஎஸ்ங்கிற சாதாரண ஆள் கிடையாது, எனக்கு பின்னாடி இவ்வளவு விஷயங்கள் இருக்கு, நான் இந்த மாதிரி சாதிச்சிருக்கேன், இது எல்லாமே அவங்களுக்கு தெரியணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும், என்னை இறங்கி வந்து அவங்க கூப்பிடணும், சோ என்னுடைய மாசனை காமிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஓபிஎஸ் கொஞ்சம் அமைதியின் காரணமா ஒரு அந்த பொறுத்தார் பூமி ஆழ்வார் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி தான் இப்போ ஓபிஎஸ் அவர்கள் எடுத்துட்டு இருக்காரோ யோசிச்சுட்டு இருக்காரோ அப்படிங்கிற மாதிரியும் தோணுது. சோ விஜய் இந்த கூட்டணியை கரெக்டா யூஸ் பண்ணிப்பாரா, கரெக்டா போய் ஓபிஎஸ் கூட பேசி சார் வாங்க சார் அப்படின்னு கூப்பிடுவாரா, இல்ல இவர் வந்து அவங்களாம் வரட்டும் அப்படின்னு இருந்தாருன்னா அவ்வளவுதான், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இவங்களுடைய கூட்டணிகள் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆக போகுது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டாங்கன்னா நல்லா தான் இருக்கும். ஆனா இது நடக்குமா அப்படிங்கிறது தான் தெரியல, யாரு எங்க விட்டு கொடுத்து போக போறாங்க. திமுக கூட அவர் போறதுக்கு வாய்ப்பு இல்லை, திமுக சேர்த்துக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை, பிகாஸ் இவங்கெல்லாம் தலைப்பா அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. அண்ட் பாஜக கொஞ்சம் கூட வந்து சலிப்பு காமிக்காம இறங்கி வந்து பேசினா இன்னும் கூடுதலா இருக்கும், நல்லா இருக்கும், அதிமுகவுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கும். என்ன நடக்குதுன்னு பார்ப்போமே. நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய மைண்ட்ல என்ன ஓடுது, ஓபிஎஸ் அவர்கள் விஜய் கூட இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்ல திரும்பவும் அதிமுக இந்திய கூட்டணிக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு கருத்துக்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், மறக்காம மிஸ் பண்ணாம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்று கூட நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.